அரெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா உங்கள் பதிவுகளை விலகிட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜெய்வின். தமிழ்நாட்டில் எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும் பல இயக்கங்கள் இங்க களம் கண்டாலும் ஜாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை வன்கொடுமைகள்ங்கிறது இந்த 2024 தொடர்ந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்கு. சுயமரியாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை என்பது அவனுடைய பிறப்பு உரிமை. சுயமரியாதை இல்லாத மனிதன் பெரும் அவமரியாதைக்குரியவர் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இந்த தந்தை பெரியார் பிறந்த மண்ணுல ஒரு பட்டியலினத்து சகோதரி, ஒரு பட்டியலினத்து சமூகம் இங்கு சுயமரியாதையோடு வாழ்வது என்பதே இங்க கேள்விக்குறியாகி இருக்கிறது. சுயமரியாதையாக இங்கே நாம் களமாட முடியவில்லை. அந்த பெண் சகோதரி பேசுறாங்க, இப்பதான் அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கு. 7 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்க 17 வயது சிறுமிதான். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாயாக அந்த பேட்டியே, அந்த குழந்தை பேசக்கூடிய வார்த்தைகளை இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் கேட்க முடியுமா? அந்த பெண் அனுபவிச்சிருக்கிற கொடுமைகள் அத்தனையும் நம்ம வீடுகள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, நம்ம பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கொடுமையாக நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பல முற்போக்கு இயக்கங்கள் இருக்கிறார்கள். பலர் இங்க தோழமையோடு இங்க பங்கெடுத்திருக்கிறார்கள். இங்க ஒரு பட்டியலின மாணவிக்கான இப்படியான ஒரு கொடுமை அரங்கேறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்க பல அமைப்புகள், பெண்ணிய அமைப்புகள் இங்க வலுவாக குரல் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் தமிழகத்துல வலுவா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கான உரிய நீதி கிடைக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது, வரவேற்கிறோம். எனக்கு முன்பாக பேசிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் காவல்துறை வழக்கு பதிவு செய்யல, அவர்களுக்கான பணியினை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலே காவல்துறை அதிகாரமிக்க பொறுப்பு இருப்பவர்களா அல்லது முதலமைச்சர் அதிகாரமிக்க பொறுப்புடையவரா என்பதை இங்க கேள்வி எழுப்புகிறது. முதலமைச்சர் தான் அதிகாரத்துக்குரிய பதவியில் இருப்பவர். அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படியான ஒரு அநீதியை இழைத்திருக்கிறார்கள். உடனே அவருடைய சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அதட்டி அவர்களை இங்கு ஒரு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பட்டியலின மக்களினுடைய மனது நோகக்கூடாது, அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது சிந்தித்து அவர்களை கருணாநிதி இடத்துல அறிவுறுத்தி இருந்தா அவர்களுடைய மகளையும் ஆஜர்படுத்தி இருக்க முடியாதா? ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரமா காவல்துறை இடத்துல இருக்கிறது. ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள்? அலட்சியம். ஆஃப்டர் ஆல் தலித் மக்கள் தானே, பட்டியலின மக்கள் தானே. 4 நாட்களுக்கு போராடி ஆர்ப்பாட்டம் கண்டு அடங்கி போய்விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களிடத்துல தீண்டாமை வன்கொடுமைகள் பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் உரிமை மாநாடு நடத்தினார்களே திமுகவின் பெண்ணின தலைவி அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் எங்கே போனார்கள்? பெண்ணினத்தை காப்பவர்களுக்கு தலித் பெண்ணினுடைய கொடுமை தெரியவில்லையா? ரேகாவின் மனக்குமுறலை பார்த்து அவர்களுக்கு நெஞ்சம் பதறவில்லையா? எங்கே போனீங்க? தலித் பெண்ணான ரேகாவிற்கு ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு கூட இந்த திமுக அரசு பெண்ணினத்தின் காவலர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு மனமில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். நேற்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கள ஆய்வு செய்து அந்த கள ஆய்வின் அடிப்படையில தேர்தலில் அறிக்கை தயாரிக்கப்படும் திருமதி கனிமொழி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அறிக்கை கொடுங்க. தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக அந்த அரசியலை நீங்க செவ்வன செய்யறீங்க இல்லையா? அப்ப பாதிக்கப்பட்ட மக்களின் இடத்துல அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கும் ஒரு ஆறுதல் மொழியாகவும் அவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக ஏன் நீங்க அதை செய்ய மறுக்கிறீங்க? கட்சியில் இருப்பவர் அறிவாளிகளின் பட்டியலில் முன்னோடியாக இருப்பது அண்ணன் ராசா அவர்கள் எங்கே போனார்? திமுகவிலே மிக அறிவாளிகளின் பட்டியலிலே இருப்பவர் ராசா என்று பார்ப்பவர்கள் அத்துணை பேரும் சொல்லும் அளவிற்கு ராசா அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவுதான் அறிவாளிகளாக இருந்தாலும் அந்த அறிவு
அந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால், அந்த கல்வி அந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால், அந்த கல்வி ஒப்பேறாத கல்விதான். இதே சுபவி அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால், வீரமணி அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால், இந்நேரம் ஆராசா அவர்கள் முன்னின்று வந்து வரிந்து கட்டி கொண்டு அவர்களுக்கு தரப்புக்கான நியாயத்தை ஆராசா வாயிலிருந்து வந்திருக்கு. பாதிக்கப்பட்டது உங்க சமூகத்தினுடைய பெண் தானே. ஏன் குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கக்கூடிய SC ST அதிகாரமிக்க இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க ஏன் வாய திறக்க மறுக்கிறீங்க? கட்சிக்குள்ள இருந்துகிட்டு உங்களுக்கான நியாயத்தை, உங்க சமூகத்துக்கான உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது எதற்காக உங்களால அதை குறித்து கேள்விகள் எழுப்ப முடியல? சனாதனத்தை வாங்க டெல்லியில வந்து விவாதிக்கிறதுக்கு நாங்க தயாருன்னு ஆசா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. முதல்ல உங்க கட்சிகள்லயே சனாதனம் இருக்கிறது. இந்த சனாதனத்தை குறித்து உங்களால கேள்வி எழுப்ப முடியுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் மேடையில் பேசினீங்க. கட்சியில இருந்து கொண்டே என்னால வந்து திமுகவுல இருந்து கொண்டே SC ST மக்களுக்கான நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார். ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு மேடையில. அப்புறம் எதற்காக நம்ம அந்த கட்சிகள்ல பயன்படணும்? எதற்காக நம்முடைய வாக்குகளை நீங்க, உங்களுடைய ஆளுமைகளை, உங்களுடைய சொந்த சமூகத்துல இப்படியான பிரச்சனை வரும்போது தோல் கொடுக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல், மனமில்லாமல் இருக்கும்போது நீங்கள் எதற்காக அங்க பயன்படுகிறீர்கள்? அன்றைக்கே சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், காந்தியினுடைய துரோகத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பறிபோன பின்னால் இப்போது இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஆதிக்க சாதிகளினுடைய பாக்கெட்டு தொகுதின்னு சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அது போன்றுதானே இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அந்த மகான் சொன்ன கூற்றுக்கு இணையாக தானே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. முற்போக்காளர்கள் என்று சொல்லுகிறார்கள். பெரியார் மண் என்று மேலைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் முழங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தந்தை பெரியாரின் இறப்புக்கு பிறகு, இந்த தந்தை பெரியாரின் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கம் ஐயா வீரமணி அவர்களோ, சுபவி போன்ற பல பெரியாரிய அமைப்புகளோ இங்க சாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக என்ன மாதிரியான முன்மொழிகளை எடுத்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இத்தனை ஆண்டு காலமா தந்தை பெரியாருக்கு பிறகு சாதி ஒழிப்புக்காக தீவிரமாக பணியாற்றி இருந்தால், இன்றைக்கு வேங்கை வயல்ல மலத்தை கலந்து ஓராண்டு முழுமை பெற்றிருக்கிறது. இன்னமும் அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ரேகா இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அப்ப இதற்கான முடிவு எங்குதான் இருக்கிறது? நான் உண்மையிலே அறிவு சமூகத்தின் தோழர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்திருக்கு, நம்ம குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படின்ற உணர்வின் அடிப்படையில இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு நாம எண்ணிக்கையில குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உணர்வுகள் உண்மையானது அப்படிங்கிறத பதிவு செய்யும் அளவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு மைய அரசியல்ல, பொது அரசியல்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணன்மார்கள் நிரம்ப பேர் தீவிரமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மாற்று சமூகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவளும் நம்முடைய பெண் தான். அவளுக்காக குரல் கொடுப்பதும், அவருக்காக போராட்டங்களை முன்னெடுப்பதும் வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம், நாங்களும் உடன் இருக்கிறோம். ஆனால் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், தலித் அமைப்புகள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை முதன்மையாக எடுத்திருக்கணும். கூட்டணியில் இருப்பவர்கள் தான் தங்கை ரேகாவுக்கான நீதிக்காக போராடி இருக்கணும். ரொம்ப வருத்தப்பட்டேன். அறிக்கையை பார்த்து காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறத நான் ஆறுதல் அடைகிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் அறிக்கையில காவல்துறை வழக்கு பதிவு செய்ததே எனக்கு ஆறுதலா இருக்கு. தமிழகம் முழுவதும் புலனாய்வு குழு நீதிபதி தலைமையில அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நேரம் அண்ணன் அவர்கள் களத்துல இறங்கி ஒரு தலித் தமிழகத்திலேயே ஒரு ஆளுமையோடு பொறுப்பாளர்களை நிரம்ப பெற்ற கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி. அதுல மாற்று கருத்து, ஒரு ஆளுமையான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் முதன்மையாக ரேகாவினுடைய இந்த துன்பத்திற்கு நீதி கேட்டிருக்க வேண்டும். நம்முடைய இந்த தமிழகத்துல
தொடர்ந்து சுதந்திரத்துக்கு பிறகு கூட்டணி வச்சதுல வரலாறுகள்ல பார்த்தோம் அப்படின்னா தலித் மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்காகவும் தீர்வை நோக்கி இங்க இருக்கக்கூடியவர்கள் தலித் தலைவர்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அப்படி ஒரு டிமாண்ட் வச்சு நம்ம கூட்டணி வச்சிருந்தோம்னா இந்த நேரத்துல தலித் மக்களினுடைய நிலம் பஞ்சமி நிலம் இன்னைக்கு தலித் மக்கள் இடத்துல வந்திருக்கும். அப்படியான ஒரு முன்னெடுப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இடத்துலயோ யாருமே கூட்டணி வைக்கும் போது முன்வைக்கிறது கிடையாது. நான் ஏன் திரும்பவும் அண்ணன் திருமாவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைமை தாங்கி இருந்திருக்கணும், முன்னெடுத்திருக்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுடைய பிறந்தநாள் விழாவில திருமாவினுடைய சொல்லை கேட்டு இயங்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சின்னு சொன்னார். அதே பிறந்த நாள் நிகழ்வுல உங்களுக்கு பரிசாக கொள்கை பரிசாக கொடுத்திருக்கிறார். கொள்கையே பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கை ரேகாவினுடைய அநீதிக்கு நீதி கேட்டிருக்க வேண்டாமா இந்த நேரம்? அதுதானே என்னை போன்றவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நாங்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். அதனால இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து மேலாவளவுல இருந்து வேங்க வயல்ல இருந்து கிருஷ்ணகிரி நந்தீஸ்வாதியில இருந்து அரியலூர் அனிதா நந்தினி இன்னைக்கு ரேகா வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நாமளும் போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அந்த வழக்கை பதிவு செய்யறதுக்கு போராட்டம் பண்றோம், அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதன் பிறகு அது நீதி கிடைச்ச பிறகு அது நீதியை நடைமுறைப்படுத்தணும், அந்த குற்றவாளிகளை உடனடியா சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை நம்ம முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நமக்கு இதுக்கான விடிவுதான் என்ன? நாம சார்பு அரசியல் செய்யறதுனாலதான் நமக்கான இங்க ஒரு பெரும் பின்னடைவா இருக்கு. ஆட்சியாளர்களுக்கு நம்ம பட்டியலினத்தின் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க நம்முடைய ஓட்டை ஒருநிலைப்படுத்தாதனுடைய விளைவுதான் தொடர்ந்து இது போன்று நம்முடைய மக்கள் மீது என்ன அநீதி நடந்தாலும் அது கேட்பதற்கு கேட்பாரற்று இங்க இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்க வலுவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டியலின சகோதரி ரேகாவிற்கு, சிறுமி சகோதரி அல்ல சிறுமிக்கு உரிய நீதியும் கிடைக்க வேண்டும். அது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஆழமாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.